இப்பொழுது 5 நிமிட தியானம் தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில கூப்பிடுகிறோம் என்பதை தேவன கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எவ்வளவு அவசரமாக நாம் கூப்பிடுகிறோமோ அந்த அவசரத்தை தேவன கர்த்தர் அறிந்திருக்கிறார். மிகவும் வேகமாக நமக்கு அவருடைய உதவி வேண்டும் என்று நாம் முறையிடுகிற போது தேவன கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி நம்மை உயர்த்தி வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை எந்த சூழ்நிலையிலே நாம் கூப்பிடுகிறோமோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தர் நிச்சயமாக செயல்படக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலதான் எரேமியா 33:3 சொல்லும் பொழுது எமர்ஜென்சி கால் என்று அதை சொல்லுவார்கள். அவசர தேவையை நிமித்தம் நாம் கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இறங்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 430 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகங்கள் அவர்களை அதிகமாய் உருக்கினதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சந்நிதியில எட்டும்படியாக அவர்கள் கூப்பிடுகிறார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை இணைத்தள்ளினார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு தேவனாய் கர்த்தர் கட்டாயமாய் பதில் தருவார். இஸ்ரவேலர்களை தேவனாய் கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை புறமே தள்ளுவதில்லை, நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பதில்லை. நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலுடைய துணியை அவர் கேட்டு கூப்பிடுதலுடைய நோக்கத்தை அறிந்து தேவன கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவேதான் நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கி அவருடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது ஒரு நாளும் அவர் அமைதியாய் இருப்பதில்லை. இந்த உலக மனிதன் ஒருவேளை அமைதியாய் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அமைதியாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கேட்கிற வண்ணமாக கூப்பிடுங்கள். அவருடைய கவனம் திசை திருப்புகிற அளவுக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டு. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இதனால கேட்ட சத்தியத்தின்படி உண்மை நமக்கு கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுப்பீராக. எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் இருக்கும் சொன்னால் தேவன் அவருடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.